நமக்கு தெரிஞ்ச வர உலகத்தில் ஆழமான கடல் பகுதினா மரியானா அகழி தான். இதோட ஆழம் கிட்டத்தட்ட 10,984 மீட்டர். ஆனா இதை விட ஆழமா மனிதர்கள் பூமியை தோண்டியிருக்காங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? சுமார் 12 கிலோமீட்டர் ஆழத்தில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு துளையோட பேர் தான் கோலா சூப்பர் டீப் போர்ஹோல். அப்படி மனிதர்கள் உருவாக்கிய வித்தியாசமான உலகத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு த வாய்ஸ் ஆஃப் எம்எஸ். நார்வே எல்லையிலிருந்து அதிக தூரம் இல்லாத ரஷ்யாவின் மர்மான்ஸ்க்னு சொல்லக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட 12,262 மீட்டர் ஆழம் இருக்க இந்த குழி இருக்கு. மக்கள் இதை நரகத்தின் கிணறுன்னு சொல்றாங்க. தற்போதைக்கு இந்த குழியை திறக்க முடியாத அளவுக்கு மூடி வச்சிருக்காங்க. பூமியோட மேற்பரப்புல இருந்து 12,262 மீட்டர், அதாவது 12.2 கிலோமீட்டர் ஆழம் இருக்கிற குழாய் தோன்றதுக்கு கிட்டத்தட்ட 20 வருடம் ஆயிருக்குன்னு சொல்லப்படுது. முடிஞ்ச அளவுக்கு ஆழமா தோண்ட சயின்டிஸ்ட் முடிவு பண்ணியிருந்தாங்க. 14,500 மீட்டர் வரைக்கும் குழி தோண்ட முடிவு பண்ணியிருந்தாலும் அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வெப்பம் அதிகமா இருந்ததுனால சயின்டிஸ்ட் இந்த ஆராய்ச்சியை பாதியிலே கைவிடுறாங்க. உண்மையாவே இந்த குழி ரஷ்யால இருந்தாலும் இது உருவாகிறதுக்கான காரணம் அமெரிக்கா தான். அதாவது 1950 காலகட்டத்தில் விண்வெளி ஆராய்ச்சியில எல்லா நாடுகளும் போட்டி போட்டு இருக்கிற நேரத்தில் அமெரிக்கால இருக்க ஒரு சயின்டிஸ்ட் குரூப்புக்கு ஒரு யோசனை வருது. பூமிக்கு நடுவில் குழி தோண்டினா என்ன ஆகும் அப்படின்னு, மறுபக்கம் என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சு இந்த யோசனையில இருந்து 1958 ப்ராஜெக்ட் மோஹோல்னு ஒரு ப்ராஜெக்ட் நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷனோட உதவியோட அமெரிக்கன் மிஸ்லேனியஸ் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு குழுவோட தலைமையில இந்த ஆய்வை நடத்துறாங்க. ஆனா இந்த திட்டத்திற்கு எதிராக அமெரிக்கர்களும் தன்னுடைய எதிர்ப்பை காட்டினாங்க. அறிவியல் ரீதியான பிரச்சனைகளையும் பொருளாதார அபாயத்தையும் மக்களோட வரிப்பணத்தை தவறாக பயன்படுத்துறாங்கன்னு சொல்லியும் மக்கள் இந்த திட்டத்தை எதிர்த்தாங்க. ஆனா அந்த எதிர்ப்பை மீறி இந்த திட்டம் தொடர்ந்துட்டே இருந்தது. இதுக்கு தேவையான எல்லா எந்திரங்களும் உபகரணங்களும் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த துளையிடுற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. மொத்த பூமிக்குமே இந்த ஒரு ஆராய்ச்சி ஆபத்தா முடியும்னு இந்த ஆராய்ச்சி மேல மக்களுக்கு இருக்கிற எதிர்ப்புனாலையும் பணம் பற்றாக்குறையினாலையும் இந்த ஆராய்ச்சியை நிப்பாட்டி வைக்கிறாங்க. 1966 யுஎஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் இந்த திட்டத்தை கேன்சல் பண்றதுக்காக உத்தரவு போடும்போது 601 அடி, அதாவது 181 மீட்டர் பூமிக்கு அடியில இயந்திரத்தால துளையிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா இந்த திட்டத்தை பாதியிலே கைவிட்டது தெரிஞ்ச சோவியத் யூனியன் உலகத்திலே அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி 1970 கோலா சூப்பர் போர்ஹோல்னு ஒரு திட்டத்தை தொடங்குறாங்க. அமெரிக்கா முடிவு பண்ண அதே குறிக்கோளோட சோவியத் யூனியனும் அந்த ஆராய்ச்சியை ஆரம்பிக்கிறாங்க. ரஷ்யால மர்மான்ஸ்க்ல இருக்க நார்வே எல்லையில இருக்க பேரன்ஸ் கடலுக்கு பக்கத்துல இருக்க இடத்தை ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கிறாங்க. அப்படி 1970 மே 24 கோலா சூப்பர் ஹோலுக்கான வேலையை ஆரம்பிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு தொலையிடுறதும் தகவல்களை சேமிக்கிறதும் தான் அவங்களோட பெரிய குறிக்கோளா இருந்தது. இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு எந்த ஒரு அறிவியல் ஆராய்ச்சியும் வளராத அந்த ஒரு காலகட்டத்தில் ரஷ்யா பூமிக்குள்ள என்ன இருக்குன்னு அப்பவே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. குறைஞ்சது 15 கிலோமீட்டராவது தோண்டணும்னு தான் அவங்களோட டார்கெட். முதல் வருஷம் 13 கிலோமீட்டரும், அதுக்கு அடுத்த வருஷம் 2 கிலோமீட்டர் குழி நோண்டவும் முடிவு பண்றாங்க. இந்த ஆராய்ச்சியில ரஷ்யால இருக்க சயின்டிஸ்ட் ரொம்ப வேகமாவே முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. 9 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தண்ணீர் இருக்கிறது தெரிய வருது. ஆனா அடுத்து துளையிடுறது அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. கட்டியான பாறைகள் எந்திரத்தோட செயல்பாட்டை பல கட்டத்திலும் பாதிப்படைய வச்சது. பாறை உடக்கி இறக்குன இரும்புல கூட விரிசல் வர ஆரம்பிச்சது. பூமியில துளையிடுறது எதிர்பார்த்தபடி இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட சயின்டிஸ்ட் இந்த ஆராய்ச்சியை நிறுத்தி வைக்கலாம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்களோட எதிர்ப்பு அதிகமானதுனால 1994 இந்த திட்டத்தை முழுமையா கைவிடுறாங்க. இந்த திட்டம் முழுமையா கைவிடப்பட்டதுன்னு ஒரு அறிவிப்பை 2005 தான் வெளியிடுறாங்க. அவங்க இந்த துளையை 12.2 கிலோமீட்டர் வரைக்கும் குழி தோண்டி இருந்தாங்க. இந்த ஆராய்ச்சியில் அவங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கலனாலும் பூமிக்கு அடியில இருந்து சில விவரங்களை சேமிக்க முடிஞ்சது. இதனால உப்பு தண்ணியை 7 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து நல்ல தண்ணியை மாற்ற முடியும். 7 கிலோமீட்டர் தூரத்திலே டஜன் கணக்கான கடல்வாழ் உயிரினங்களோட எலும்புகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பாறையோட அதிக அழுத்தமும் வெப்பநிலையும் இருந்தாலும் அந்த எலும்புகள் சேதமாகாம இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்களே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. கடைசியா வலிமையான இரும்புகளை பயன்படுத்தி அந்த துளையை அடைக்கிறாங்க. அந்த வேலை செஞ்ச தொழிலாளிகளோட வீடுகளும் சயின்டிஸ்டுகளோட வீடுகளும் அங்க கட்டப்பட்ட கட்டிடங்களும் தகர்ந்த நிலையில இப்பவும் அங்க பார்க்க முடியும். அப்போ இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. இனி ஒரு உபயோகமான தகவலுடன் சந்திப்போம். குட் பை.